ஜெனரேஷனுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற புரிதலே இல்லாம இருக்காங்க. ஏதோ ஒரு கவலை வரும்போது கோவிலுக்கு போறோம், வேண்டுறோம், வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில ஆன்மீகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதை இந்த ஜெனரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு என்னோட பாணியில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உதாரணம், எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம், வேண்டிக்கிறோம், கடவுளே எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு தான் கேட்குறோம். ஆனால் எத்தனை பேர் கடவுளோட ஆயுதங்களை நம்ம பார்க்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிளுங்க, சிவபெருமானோட ஆயுதம் திருசூலம், அம்மன் ஆயுதம் திருசூலம். திருசூலம் அப்படிங்கிறது நல்வழியை காக்கிறது, தீய வழியை அழிக்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த திருசூலம் பார்க்கும்போது அந்த 3 சூலங்கள் ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் முதல் சூலம் எண்ணம், 2வது சொல், 3வது செயல். நம்ம கோவிலுக்கு போகும்போது எனக்கு இதைத்தான் அதைத்தான் கடவுளேன்னு வேண்டிக்காம ஒரு வாட்டியும் இந்த ஜென்ரேஷன் பசங்க கடவுளை போய் அந்த திருசூலத்தை பார்த்து, கடவுளே இந்த திருசூலம் மாதிரி என்னுடைய எண்ணம், சொல், செயல் இந்த 3மே ஒருங்கிணைந்து நல்ல வழியாக நான் போகணும், என்னோட பாதை நல் வழியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டினாலே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆன்மீகம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க, இந்த ஜென்ரேஷன் மக்கள் நினைப்பாங்க, என்னால் இதை பண்ண முடியலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, தினம் கடவுளை வழிபாடுங்க, கோவிலுக்கு போங்க, அந்த திருசூலத்தை பாருங்கள், மனசார அந்த திருசூலத்தை கை இணைச்சி வேண்டிட்டு, கடவுளே என்னுடைய எண்ணம், சொல், செயல் நன்றாகவும் இருக்கணும், ஒன்றிணைந்து இருக்கணும், என்னுடைய பாதை நல்வழியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டினாலே நம்ம எங்கேயோ போயிடலாங்க. வணக்கம்.